ஒவ்வொரு மனிதனும் நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதா என்றால் இல்லை என்று தான் கூற வேண்டும். இழக்கக்கூடாத நேரத்தில் சில விஷயங்களை இழக்கிறான். அதனால் அவனுக்கு அந்த வாழ்க்கை தட்டி போகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்ய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் இறைவனிடம் அவன் வேண்டிக் கொள்ளும் பட்சத்தில் அவனுக்கான வாழ்க்கை முடிவாகும். எப்படி வாழ வேண்டும் என்பதை சரியான பாதையை வகுத்து அவன் முடிவு செய்ய வேண்டும். கெட்ட பாதையில் சென்றால் அவன் வெற்றியும் அவன் வாழ்க்கையும் சில நாட்கள் நிலைக்கும், பல நாட்கள் நிலைக்காது. கஷ்டம் பல நாள் வரும், சில நாள் இன்பம் வரும். கெட்ட வழியில் சென்றால் இது இரண்டும் மாறி மாறி நடக்கும். நல்ல வழியில் செல்லும் பட்சத்தில் ஒருவருக்கு நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். ஒருவரையும் நிந்திக்காமல் அவர் சொல்வதை கேட்டு நல்லபடியாக வாழ வேண்டும். அவர் சொல்லும் கருத்துக்களுக்கு ஒருவருக்கு அறிவுரை கூறும்போது அந்த அறிவுரை கூறியது சரிதான் என்று நினைக்கும் அளவிற்கு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளாமல் இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்பதை உரைப்பது படு கேவலமான செயல். அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அறிவுரை கூறுவதற்கு தகுதி இருக்க வேண்டும், கூற வேண்டும். அப்படி தகுதி இல்லாதவர்கள் அறிவுரை என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க தகுதியற்றவர்களாகிறார்கள். ஒருவருக்கு பொறுமையானது ஓரளவுக்குத்தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் தனி மனித ஒழுக்கத்தையும் காக்க வேண்டும் என்பது அவர் நினைப்பாக இருந்தால் அந்த நினைப்புக்கு குடும்பமும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு பெண் எப்படி திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறாரோ ஒரு வயதிற்கு மேல், அதே போல ஒரு ஆணையும் ஒரு குடும்பம் கட்டாயப்படுத்த வேண்டும். அப்போதுதான் சுய ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் பேணி காக்கப்படும். ஆணை இஷ்டத்திற்கு வாழவிட்டால் அவன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து பெண்களின் வாழ்க்கையை கெடுத்து விடுவான். எனக்கு இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் திருமணத்திற்கு தயாராகிவிட்டேன். என்னமோ நினைக்கிறார்கள் நான் வாழ வேண்டும், நான் இச்சைப்பட்டு திருமணத்திற்கு ஆசைப்படுகிறேன் என்று. அதுவல்ல உண்மை. எப்படி வாழ வேண்டும் என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இறைவன் துணை நிற்கிறார். இந்த வீடியோவை இதோடு முடித்து கொள்கிறேன். அடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிடுகிறேன் என்று. இன்னும் 8 வீடியோக்கள் என்னால் பதிவிட முடியும்.